என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வெண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் ஃப்ளவர் பெட்டல்ஸ், இது தண்டை மாலை செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப்பில் கொடுப்பாங்க. இது மாதிரி நம்ம தனித்தனி பெட்டல்ஸை எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பர்ட்ஸ், கட் ஆகாமல் இருக்கிற மாதிரி திக்கான த்ரெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீடில். இது வெண்ணி செய்கிறதுக்காகவே நீடில் ஷாப்பில் உங்களுக்கு இது மாதிரி இப்போலாம் கிடைக்குது, கொஞ்சம் ரொம்ப லாங்கான நீடில். உங்களுக்கு இந்த நீடில் கிடைக்கலனா நார்மலாக கொஞ்சம் பெரிய நீடில் எடுத்து மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இது மாதிரி த்ரெட்டை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பெட்டல்ஸை சிங்கிள்ஸாக எடுத்து இது மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இது மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், இது மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் அதை ஃபோல்ட் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு கோன் ஷேப்பில் கிடைக்கும். அதை இது மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நான் வந்து எந்த ஷாப்பில் வாங்கினனோ அந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை வந்து வாங்கிக்கலாம். நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கணும், அதனால எல்லா சைட்ஸுமே உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்காது. பாருங்கள், 4 சைட்ஸுமே 4 பெட்டல்ஸ் இது மாதிரி வச்சுருக்கேன். நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப்பில் இந்த பெட்டல்ஸ் எல்லா கலர்லேயுமே உங்களுக்கு கிடைக்குது. க்ரீன், எல்லோ, ஒயிட், பிங்க், ரெட், அது மாதிரி எல்லா கலருமே உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் செய்யலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி அந்த நீடில் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து இது மாதிரி செய்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி த்ரெட்டுக்கு புல் பண்ணுங்கள். இப்படி லூஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பெட்டல்ஸோட ஷேப் தெரியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இது மாதிரி இறுக்கி வைக்கும் போது உங்களுக்கு அதோட ஃப்ளவர் மாதிரியே உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் கிடைக்காது. அடுத்தது இந்த 2 எண்ட்லேயும் வந்து இது மாதிரி கோல்டன் த்ரெட்டை வந்து நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் த்ரெட் கூட இதில் வந்து டைப் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ஹேரில் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நான் செய்து முடிச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி ஜாஸ்மின் பர்ட்ஸை வச்சு நம்ம வெண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஜாஸ்மின் பர்ட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு சில இன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இது மாதிரி இதில் இப்படி எடுத்துக்கலாம் நீடில். ஆனால் எடுக்கும்போது இது மாதிரி ஸ்பைரலாக ஒரே சைடாக இல்லாமல், இல்லாட்டி ஆப்போசிட் சைடில் வைக்காமல் இது மாதிரி ஸ்பைரலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாஸ்மின் பட்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக ரஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேப் வரும், ரொம்ப நெருக்கமாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகாது. இது மாதிரி இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்படி வைக்கணும். அதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு நடுவில் எந்த கேப்புமே இல்லாத மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் இது மாதிரி த்ரெட்டில் எடுத்ததுக்கு அப்புறமும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் வந்து நம்ம ரொம்ப திக்கான, ரொம்ப ஈஸியாக கட் ஆகாத த்ரெட்டை வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரே ஒரு பட்டில் வந்து இது மாதிரி சுற்றிக்கிட்டு
இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க. நீங்கள் ரொம்ப நல்லா டைட்டாகவே இதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் வந்து நாட் போட்டுட்டேன். இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக இந்த வெண்ணி வந்து செய்து முடிக்க முடியும். சென்னையில் இல்லாட்டி அதர் சிட்டிஸில் இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் அதோட டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த வெண்ணியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.